இந்த பஞ்சசம்ஸ்காரம்னா என்ன அப்படின்னா, சம்ஸ்கிருதத்தில் சமாஸ்ரயணம் அப்படின்னு சொல்லுவாள். அப்படி பண்ணும்போதே அதோடு சேர்ந்து 4 கர்மாக்களை சேர்ந்த ஆச்சாரியர்கள் தனக்கு சிஷ்யனாக வரக்கூடிய ஆளுக்கு பண்ணி வைப்பாள். அதுக்கு பேர் தான் பஞ்சசம்ஸ்காரம் அப்படின்வா. முதல் சம்ஸ்காரமானது தாபசம்ஸ்காரம் அப்படின்னு சொல்லுவாள். பெருமாளுடைய திருக்கையில் ஏந்தி இருக்கக்கூடிய அந்த சுதர்சன பாஞ்சஜன்யத்தை அதை நாம் தரிப்பது தாபசம்ஸ்காரம். 12 நாமங்கள் சொல்லுவாள். 12 திருநாமங்கள் அதை நம்ம தரிக்கிற மாதிரி 12 இடத்துல நாமத்தை தரிக்கணும். அந்த பெருமாளை தரிப்பது போல் எண்ணிக்கொண்டு அந்த நாமத்தை தரிக்க வேண்டும். அதற்கு பேர் புண்ட சம்ஸ்காரம் அப்படின்னு சொல்லுவாள். அதுக்கப்புறம் நாம சம்ஸ்காரம். நமக்கு நம்முடைய கிரகத்தில் ராமன், கிருஷ்ணன், அச்சுதன் என்ன வேணால் பேர் வச்சுருப்பாள். பஞ்சசம்ஸ்கார சமயத்தில் ஆச்சாரியனானவர் நமக்கு ஒரு பேர் சொல்வேன். தாசன். யாருடைய தாசன்? ராமானுஜ தாசன். நமக்கு யார் பூர்வாச்சாரியர்களாக இருந்து இந்த வைஷ்ணவ நெறியை நமக்கு போதித்தார்களோ அவர்களுடைய தாசன் அப்படின்னு நமக்கு ஒரு பேர் பூர்வாச்சாரியர்கள் வைப்பா. அதற்கு பேர் நாம சம்ஸ்காரம். அதுக்கப்புறம் மந்திர சம்ஸ்காரம்னு சொல்லுவோம். மந்திரம். வைஷ்ணவ நெறியில் 3 மந்திரம் ரொம்ப முக்கியமானது. மூல மந்திரம்னு சொல்லுவாள், துவயம் அப்படின்னு சொல்லுவாள், சர்மஸ்லோகம்னு சொல்லுவாள். அந்த 3 மந்திரத்தையும் ஆச்சாரியனானவன் நமக்கு உபதேசிப்பா, அர்த்தத்தோடு உபதேசிப்பான். அதுக்கு பேர் மந்திர சம்ஸ்காரம். யாக சம்ஸ்காரம். கிரகத்தில் இருக்கும்போது திருவாராதனத்துக்கு முன்னாடி பெருமாளுக்கு என்னென்ன பண்ணணும் அந்த கிரமங்கள் எல்லாம் வரிசையாக சொல்லி திருவாராதனை எப்படி பண்ணணும்னு சொல்கிறது யாக சம்ஸ்காரம் அப்படின்னு சொல்லுவாள்.